ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைத்தண்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டை வச்சு ஒரு சூப்பு, வாழைத்தண்டு சாலட் நம்ம ரெண்டுமே பண்ண போகிறோம். இது செய்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸிங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வாழைத்தண்டு வாங்கியிருக்கேங்க. வாழைத்தண்டு வாங்கிட்டு இந்த மேலே இந்த மாதிரி பட்டையாக உங்களுக்கு தோல் மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கீறிட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்லா உறிஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு நல்லா பிஞ்சு தண்டாக வாங்கிக்கோங்க. பிஞ்சு தண்டாக வாங்கும்பொழுது நமக்கு நார்லாம் அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி கையில் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நார் வந்துடும். முத்தலாக இருக்கும்போது இப்படி சுற்றி எடுத்தாலும் வரும். நம்ம மறுபடியும் சாப்பிடும்போது நமக்கு வாயிலெல்லாம் நார் வரும். பிஞ்சாக வாங்கினீங்கன்னா இப்படி எடுத்துட்டோம்னாலே போதும், மறுபடியும் நமக்கு நார் வராது. நல்லா பிஞ்சு தண்டாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லா வாழைத்தண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுக்கி வச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கும். வெறும் தண்ணியிலே போடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் செய்கிறதுக்கு. அப்படின்னா மோர் ஊற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வாழைத்தண்டு வெள்ளையாகவே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு பவுல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நம்ம லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. தக்காளி நான் பாதி தக்காளி மட்டும் சேர்த்திருக்கேன். தக்காளி நமக்கு இதில் அதிகமாக தேவைப்படாது. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. நம்ம லைட்டாக வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்திருக்கோம்ல, அந்த வாழைத்தண்டை எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். வாழைத்தண்டு வேகட்டும். இந்த வாழைத்தண்டில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மஞ்சப்பொடி உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நான் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த நல்லா கொதி வருத்துங்க. ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும், வாழைத்தண்டு நல்லா வெந்துடும். பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வாழைத்தண்டை மட்டும் எடுத்து நம்ம ஒரு சின்ன பவுலில் சேர்த்திக்கலாம். அந்த மிளகு தக்காளிலாம் இல்லாமல் வெறும் வாழைத்தண்டை மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. பாருங்கள், இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிறத அந்த தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம எதாவது அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து. ஒரு 2 சுற்று விட்டிங்கனாலே போதும், நமக்கு நல்லா நைஸாக மசிஞ்சு வந்துடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியோடய சேர்த்திக்கோங்க. இப்போ வாழைத்தண்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சோம்னா அதே தண்ணியை இதில் சேர்த்திட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நார் இருந்தாலும் இது நமக்கு வந்துடும். வாழைத்தண்டு வேக வச்சோம்னா அதே பவுல்லே நான் அதை இப்போ வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்திடலாம். நம்ம சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்ததையும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்திக்கலாம். நம்ம சூப் குடிக்கும்போது இது நம்ம வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம்.
இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நமக்கும் ரொம்பவே நல்லது இந்த வாழைத்தண்டு சூப்பு. இப்போ வந்து அடுத்தது வந்து சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டை வச்சு. இப்போ வாழைத்தண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வாழைத்தண்டையும் நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து கையிலேயே பிசைஞ்சு விட்டுருங்க. நமக்கு வந்து இன்னும் நல்லா நைஸாக ஆயிரும், நல்லா பொடி பொடியாக ஆயிரும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதில் நம்ம வந்து திருவுண தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு திருவுண தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தயிர் சேர்த்திக்கோங்க. 1 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. எவ்வளோ பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட போகும்போது கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் சேர்த்திட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றது தாங்க. இந்த வாழைத்தண்டு சாலட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். காலையில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.